அதாவது சாண்ட்விச் நான் வந்து கண்டுபிடிச்சது வந்து ஒரு அவசரத்துக்காக சிக்கனை சாப்பாடு வைக்கிறதுக்காக பிறந்தது. 18ஆம் நூற்றாண்டில் வந்து இங்கிலாந்தில் வாழ்ந்த ஜான் வாண்டகு 4வது ஏர் ஆஃப் சாண்ட்விச் 4th EARL ஆஃப் சாண்ட்விச் CND என்ற பிரபு பட்டத்தை பெற்றார். சாண்ட்விச் என்பது இங்கிலாந்தில் ஒரு நகரத்தின் பெயர். அப்படியா அந்த பகுதி பிரபுவாக இருந்தது அந்த பெயர் அவருடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஜான் வாண்டகு திறமையான கடற்படை நிர்வாகி இருந்தாலும் அதை விட சூதாட்டத்தில் அளவிழந்த ஆர்வம் கொண்டவர். 1962 மட்டும் லண்டனில் உள்ள ஒரு கிளப்பில் அவர் தொடர்ந்து பல மணி நேரம் சீட்டு நுழைந்தார். பச்சையரித்தால் கையிருந்த சீட்டுகள் உணவு இடைவெளி இடம் கொடுக்கவில்லை. உடனே சமயக்காரர் அழைத்து ரொட்டி துண்டுகள் நடுவே இறைச்சியை வைத்து கொண்டு வருமாறு கூறினார். அப்படியே தயாரித்து வந்த உணவை ஒரு கையில் பிடித்தபடி மற்றொரு கையில் சீட்டுகளை வைத்துக்கொண்டு அவர் விளையாட தொடங்கினார். கைகளை அழுக்காக்காமல் விளையாட்டை நிறுத்தாமல் சாப்பிட இந்த முறை அங்கிருந்தவர்கள் மிகவும் கவர்ந்தது. பின்னர் பலரும் முறையை தொடங்கினர். விரைவில் அது லண்டன் முழுவதும் புதிய உணவுக்கு அது பிரமுடிக்க ஜான் வாண்டகுவின் பட்ட பெயரான சாண்ட்விச் என்ற பெயரை சூட்டப்பட்டது. 11 தொழிற்பயிற்சி ஏற்பட்ட போது தொழிலாளர்கள் விரைவாக சமைக்கக்கூடிய மலிவான உணவுகளை சாண்ட்விச் பெரும் வரவேற்பு பெற்றது. இறைச்சியுடன் மட்டுமில்லாமல் சீஸ், முட்டை, காய்கறிகள் போன்றவற்றை வைத்து பல்வேறு வகை சாண்ட்விச் தயாரிக்கப்பட்டன. 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கா சாண்ட்விச் உலகளாவிய விருது உணவாக மாற்றியது. குறிப்பாக 1928ஆம் ஆண்டு ரொட்டியை சம அளவில் வெட்டு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் தயாரிப்பு வேக அதிகப்படுத்தியது. சப்வே போன்ற நிறுவனங்கள் சாண்ட்விச்சை அரை இதமாக துரிதமான உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தின. சாண்ட்விச்சின் வரலாற்றில் இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கிறது. கடல் ஆய்வாளர் ஜேம்ஸ் குக் தனது பயணங்களுக்கு நிதியுதவி செய்த ஜான் வாண்டகுக்கு மரியாதை செலுத்துகிற அவர் கண்டுபிடித்த தீவுகளுக்கு சாண்ட்விச் தீவுகள் என்று பெயரிட்ட பின் அந்த தீவுகள் என்று உள்ளப்பட்ட ஹவாய் தீவுகள் என்ற பெயரில் அறிவிக்கப்படுகிறது. ஒரு சூதாட்ட மேஜையில் பிறந்த எளியவன் என்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட உணவாக மாறுவது அதோட ஆச்சரியம் என்ற பெயர் உணவாக உலகை வரவிடுத்த ஒரு தீவு கூட்டமாக வரலாற்று அரிய நிகழ்ச்சியாகும். சொல்லியாடு தேவதாஸ் உலகில் எழுத்தாளர், சென்னை முனைவர். இதை சொன்னாருன்னு சொன்னவர் வனஜா. ஆடியே ஆடிப்பாகம் ஆடி செல்ஃப் கழிவு விடுவாங்க. ஆடி கழிவு 2020 ஆண்டு ஜனவரி தேர்தலின் போது 22 கோடி வாக்காளர் விவரங்களை சீனா திருடியாக ட்ரம்ப் பிரதமர் சீனாவை சுற்றி நிலக்கம் வச்சுக்கிறது. அடிக்கடி வரும் சீனாவில் சொல்ல வேண்டாம். புத்திசாலி விலங்கினம் தேன்மலை கரடி உருவத்தை வைத்து எடைபடக்கூடாது என்று சிலர் தேன்மலை கரடி என்ற விலங்கினத்தெல்லாம் சிங்கத்தை கூட எதிர்த்து துணிச்சல் இந்த உலக அச்சமற்ற விலங்கு என்று பெயர் உள்ளது. ஹனி பேட்ஜர் என்று அழைக்கப்படும் மெல்லிவேரா கெவன்சிஸ் நீர்நாய் குடும்பத்தைச் சேர்ந்த பாலூட்டி வகை. ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் இந்தியாவின் சில பகுதியில் காணப்படும் தேன்மலை கரடியின் உடல் தசை வலிமையாக இருக்கும். முன்னங்கால்களில் நீண்ட மற்றும் கூர்மையான நகங்கள் எண்ணெய் வேகமாக தோண்டவும் தேன்கூடுகளை சிதைக்கவும் சிறு விலங்குகளை வேட்டையாட உதவுகிறது. தேன்கூடுகளில் இருந்து தேனை சாப்பிடும்போது ஆயிரக்கணக்கான தேனீக்கள் கொட்டினாலும் அது தடிமையான தோல் அடர்ந்த ரோமக பெருமையாக பாதிக்கப்படுகிறது. மேலும் பாம்பு, எலிகள், பறவைகள், பல்லிகள், தேள், தவளைகள், ஆமை உள்ளிட்ட வேட்டையாடக்கூடியது. கழுவும் விஷம் நிறைந்த பாம்புகளின் தலையை அணியமைக்க நேரம் கவ்வி பிடிக்கும் திறன் கிடைத்தது. தேன் கரடி மிகவும் புத்திசாலியாக விலங்கு என்பது ஆராய்ச்சிகள் மூலம் தெரியவந்தது. மரக்கட்டைகளை ஏணி போல பயன்படுத்துவதும் கதவுகளை திறக்க அடைக்கப்பட்ட கூண்டில் இருந்து தப்புவதும் போன்ற திறன்விட்டவை. தேன் அலைக்கரடி சுற்றுச்சூழல் சமநிலை பேணுவது முக்கிய பங்கு வகிக்கிறது.